திவாகர் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு, ஆனா நீங்க வந்து எல்லாரையுமே ஈக்குவலா நடத்தணுன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம திவாகர் ஒரு ஸ்டெப் மேல போய் நான் வந்து உங்களை பாராட்டி பேசும்போது இனிச்சது இல்ல, கசச்சது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் லோக்கலா தான் பேசியிருந்தாரு. பிக் பாஸ் டாஸ்க் வீட்டெல்லாம் மரியாதையா நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீக் கொஞ்சம் குரூப்பிசம் கேங் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி டைரக்டாவே விஜய் சேதுபதி சார் நல்லா பேசியிருந்தாங்க. ஒருவேளை சோஷியல் மீடியாலாம் விஜய் சேதுபதி சாரை பிக் பாஸ்ல இருந்து தூக்க போறாங்கன்னு சொன்னோன்னா சாருக்கே வேகம் வந்து இந்த வீக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. துஷருக்கும் அரோராவையும் கலாய்க்கிற விதமா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா, ஏசிலலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. கமருதீன் நம்ம கமுக்கு இந்த வீக் கம்ப்ளைண்ட்டே இல்லை, பட் இப்போ நான் பேசினதோட உங்களுக்கு என்ன புரிதல் வந்துச்சு அப்படின்னு. எனக்கே சில நேரம் வந்து நான் சூப்பர் டீலக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட கருத்தை வெளிப்படுத்த முடியாம நின்னேன். ஏன்னா நம்ம இவங்களை சொல்லிட்டா நம்மளை நாமினேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி ஓப்பனா பேசியிருந்தாரு. இப்போ நான் எப்படி ஓப்பனா பேசுறேன்னு நம்ம பீஸை இறக்கி காட்டினாரு வியானாவை. நீங்க அவங்கள பாராட்டவும் செஞ்சிருந்தாங்க. உங்க கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, கேமை இண்டிவிஜுவலா பிளே பண்றீங்கன்ற மாதிரி. திரும்ப அந்த யார் அந்த பையன் டாஸ்க்கை தான் ஆரம்பிச்சாரு. ரொம்ப பேடா 2 பேரை சொல்ல சொல்லி அதில் விக்ரமையும் எஃப்ஜேவியும் சொல்லியிருந்தாங்க.